ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு யோக் டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு காட்டன் பிளெயின் கிளாத் இந்த துப்பட்டாக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த துப்பட்டாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோரல் டிசைன் இருக்குல்ல, ஸோ அதே வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அந்த குஜராத்தி எம்ப்ராய்டரியில் இந்த டிசைன் ரொம்ப பாப்புலராக இருக்கும். அதை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்ட்டு பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி டாப்ஸில் இருக்க மெட்டீரியலை ரெண்டாக மடிச்சுட்டு நல்லா சென்டரை நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. ஸோ சென்டர் அந்த லைன் நான் கரெக்டாக தெரியும். ஸோ தைக்கிறது கொஞ்சம் இடம் விட்டுட்டு இந்தமாரி மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேருந்து நம்ம நெக் பாருங்கள், இந்த மாதிரி சென்டர் கரெக்டாக இந்தமாரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு ட்ரேசிங் பேப்பரில் இருக்கிற இந்த டிசைனை அதில் அப்படி வச்சு பார்க்குறேன். பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ நெக் வேணும் அதுக்கேற்ற மாதிரி இந்த டிசைன் வரைஞ்சிக்கணும். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த கிளாத்தை விரித்து விட்டுக்கோங்க. விரிச்சிட்டு இப்போ இந்த கரெக்டாக சென்டர் பார்த்து நம்ம டிசைனை ப்ளேஸ் பண்ணிக்கணும். நான் இப்போ இந்த டிசைன் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தாங்க செக்ஸ் வரைஞ்சி அதில் இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன். ஸோ இது வந்து குஜராத்தி எம்ப்ராய்டரியில் நிறைய இடத்துல நீங்கள் அது பார்த்துருப்பீங்க. இது கரெக்டாக அந்த சென்டர் வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பண்ணிவிட்டு அப்புறம் கார்பன் பேப்பர் வச்சுட்டு அப்படியே கார்பன் காப்பி எடுத்துட வேண்டியதான். ஸோ இது ஒரு 14 இன்ச் அளவுக்குள்ள யோக் டிசைன் வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இது இப்போ நான் இப்போ ட்ரேஸ் பண்ணிட்டேன். இதை எப்படி என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி பண்ணேங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து இந்த துப்பட்டாவில் இருக்கிற கலர் காம்பினேஷன் எடுத்திருக்கிறேன். ஒயிட், அப்புறம் செல்ஃப் கலரில் மிரர் ஒர்க் பண்ணுறதுக்கு செல்ஃப் கலர் எடுத்துருக்கிறேன். ஒரு ப்ளூ, லைட் ப்ளூ எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டிமீட்டர் அளவுக்குள்ள மிரர்ஸ் எடுத்துருக்கிறேன். கிளாஸ் மிரர்ஸ் எடுத்துருக்கிறேன். கிளாஸ் மிரர் வைக்கும்போது இன்னும் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்கும். ஸோ இப்போ நான் ஒரு சின்ன போர்ஷன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ஒயிட் கலர் ஆங்கர் த்ரெட் எடுத்துருக்கிறேன். எப்போதும் யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ் தாங்க. ஸ்டெம் ஸ்டிச்சில் அந்த கோடெல்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்தமாரி சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் ரிவர்ஸில் போட்டு வர்றது தான் ஸ்டெம் ஸ்டிச். அது நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்குறோம். தென் அது வந்து 4 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்துருக்கிறேன். சின்ன சின்னதாக ஸ்டிச்சஸ் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்தமாரி அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் எல்லாம் ஸ்டெம் ஸ்டிச்சில் போட்டுட்டு நடுவில் வந்து ஹெரிங் போன்லேயே இந்த சர்க்கிள் பண்ண போகிறேன். ஸோ கரெக்டாக அவுட்லைனை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி பண்ணிவிடுங்க.
இப்போ நான் மிரர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம் அப்ளை பண்ணி ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் மிரர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது காயிற வரைக்கும் நடுவில் இருக்க இந்த ஃப்ளோரல் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ஹெரிங் போனில் தான் ஃபில் பண்ண போகிறேன் அந்த பெட்டல்ஸும். ஸோ பெட்டலோட 2 பக்கமும் சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக இந்த மாதிரி போட்டு வரணும். ஹெரிங் போன், ஸ்டெம் ஸ்டிச் இதுக்கெலாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது டீட்டெயிலாக அது எப்படி பண்ணணுங்கிறதும் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த ஷேப் வர மாதிரி பண்ணிங்கன்னாவே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் ஈஸியாக ஃபில் பண்ணுற ஸ்டிச்சஸ் தான். இந்த மாதிரி போட்டு முடிச்சதுக்கப்புறம் மிரர் எப்படி பண்ணேன்ட்டு காமிக்கிறேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். சின்ன மிரராக இருக்கிறதுனால இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஃபஸ்ட் போட்டுக்கிறேன். அப்புறம் அதுக்குள்ளே இன்னொரு ட்ரையாங்கிள், ஸோ ஒரு ஸ்டார் வர மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெரிய மிரராக இருந்தால் ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம் யூஸ்வலாக. ஸோ இப்போ ஒரு ஸ்டார் மாதிரி ஃப்ரேம் பண்ணியாச்சு. மிரரோட அவுட்டரில் இந்த மாதிரி மிரரை ஒட்டி நீடில் எடுத்துட்டு நடுவில் இருக்கிற அந்த கேப்பில் இருந்து ஒவ்வொரு சைடும் இந்த மாதிரி ஊசி எடுக்கணும். நூல் கீழே வரணும், ஊசி மேலே இருக்கணும். ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஒரு 3-4 ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் துணியிலையும் கீழே ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து இப்படி கீழே விட்டுட்டு திருப்பி அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்குள்ளேயே நீடில் எடுக்கிறேன். அப்போ நம்ம வந்து இடையில அந்த துணியில் ஃபிக்ஸ் பண்ண அந்த மார்க்கே தெரியாது, ஆனாலும் துணியில் ஃபிக்ஸும் ஆகிருக்கும். ஸோ இதுதான் பாருங்கள், ஒரு 3 ஸ்டிச்சுக்கு அப்புறம் ஒவ்வொரு தடவையும் கீழே விட்டு திருப்பி அதே ஸ்டிச்சுக்குள்ளே நீடில் எடுக்கிறேன். ஸோ இது வந்து செல்ஃப் கலர்லேயே பண்ணுறேன். அப்போ மிரர் மட்டும் அழகாக தெரியும். செல்ஃப் கலரில் கொஞ்சம் ஒரு டார்க் ஷேட் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த சர்க்கிள் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பித்தோமோ அந்த ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு அதை கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஈஸியாக போடக்கூடிய ஸ்டிச்சஸ் தான். அது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு எந்த அளவில் உங்களுக்கு ஃப்ளவர் வேணுமோ அந்த அளவுக்கு கட்டம் போட்டுட்டு ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளேயும் இந்த மாதிரி 2 பெட்டல்ஸ் வர மாதிரி பண்ணிங்கன்னா இந்த டிசைன் ஈஸியாக வரைஞ்சிடலாம். உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.